கடவுள் புண்ணியத்துல எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சது. அதற்கு காரணம் என்னுடைய அம்மா அப்பா தான் பேசியிருக்காங்க நடிகை ஸ்ரீதேவி. 50 வருஷத்துக்கும் மேல தமிழ் சினிமாவில நடிகர் விஜயகுமார் பணியாற்றிட்டு வந்துட்டு இருக்காரு. விஜயகுமார் அவர்களுடைய முதல் மனைவி முத்துக்கண்ணு. இவங்களுக்கு தான் அருண் விஜய், அனிதா, கவிதான்னு 3 பசங்க இருக்காங்க. இவருடைய 2வது மனைவி தான் நடிகை மஞ்சுளா. இவங்க மூலமா தான் வனிதா, பிரீதா, ஸ்ரீதேவின்னு 3 பெண்கள் இருக்காங்க. இவங்க வீட்லயே கடைசி பொண்ணு நடிகை ஸ்ரீதேவி தான். ஸ்ரீதேவி சைல்டு ஆர்டிஸ்டா அறிமுகமானாங்க. அதன் பிறகு தமிழ், தெலுங்கு போன்ற மொழிகள்ல 10க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு சீக்கிரமாவே திருமணம் ஆனதுனால இவங்க சினிமா விட்டு விலகி இருந்தாங்க. இப்போ நடிகை ஸ்ரீதேவி தனியார் தொலைக்காட்சி ஒண்ணுல நடுவரா இருக்காங்க. சமீபத்துல இவங்க கிட்ட நீங்க எப்படி சின்ன வயசுலயே அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னு கேட்டப்போ அவங்க அதற்கு இந்த பதில தான் சொல்லிருக்காங்க. என்னோட அம்மா அப்பா என்கிட்ட ஆல்ரெடி வயசுக்கு வர வரைக்கும் நீ நடிமா, அதுக்கப்புறம் நாங்க சொல்ற மாதிரி நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி வச்சிருந்தாங்க. அதனால நான் என்ன முன்னாடியே அரேஞ்ச் மேரேஜ்க்காக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். என் அம்மாவும் அப்பாவும் எப்பவுமே எங்களுக்கு நல்லதுதான் நினைப்பாங்க. அதே மாதிரி தான் எங்களுக்கு கடவுள் புண்ணியத்துல நல்ல லைஃப் அமைஞ்சதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நடிகை ஸ்ரீதேவி அவங்களுடைய அம்மா அப்பா பத்தி பேசிருக்க இந்த விஷயம் சமூக வலைத்தளங்கள்ல இப்போ வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. மிஷன்கிற திரைப்படத்தின் மூலியமா அறிமுகமான பாலிவுட் நடிகை கியாரா அத்வானி 2023ல சித்தார்த் மல்கோத்ராவை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. கடைசியா இவங்க தமிழ்ல கேம் சேஞ்சர் என்ற திரைப்படத்துல ராம் சரணுக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க. இப்போ இவங்க பிரெக்னண்டா இருக்க விஷயத்த ரொம்பவே ஹாப்பியா இன்ஸ்டாகிராம்ல அவங்களுடைய ஃபேன்ஸ்க்காக ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி அதிகமான வீடியோஸ் பார்க்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.